பொங்கல் என்றாலே ஜல்லிக்கட்டு போட்டிகள் களை கட்ட தொடங்கியிருக்கும். அந்த வகையில் உலக புகழ்பெற்ற மதுரை அவனியாபுரத்தில் சற்று நேரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் தொடங்கவிருக்கின்றன. இதுகுறித்த விவரங்களுடன் களத்திலிருந்து செய்தியாளர் வெற்றி இணைந்திருக்கிறார். வெற்றி, அங்கு ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் எந்த அளவில் நடந்து வருகிறது? காளைகள் எவ்வாறு அனுமதிக்கப்படுகிறது? விவரங்களை பதிவு செய்யலாம். கொம்பு ரெண்டு குறு குறுக்க, கண்ணு ரெண்டு தீப்பிடிக்க. லவண்யா, அந்த தமிழர்களுடைய பண்பாட்டு அடையாளங்கள் ஒவ்வொரு வருஷமும் காலமாக இன்னும் தீவிரம் அடையுது, இன்னும் வீரியம் அடைகிறத பார்க்க முடியுது. அதனுடைய ஒரு நேரடி சாட்சி தான் ஜல்லிக்கட்டை நம்ம உணர வேண்டியது இருக்குது. காரணம், அது ஒவ்வொரு வருஷம் இந்த வருஷம்லாம் 15,000 மாடுகள் முன்பதிவு செய்யப்பட்டிருக்கு, 3,000க்கும் மேற்பட்ட வீரர்கள் முன்பதிவு செஞ்சிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஜல்லிக்கட்டு மீதான ஈர்ப்பும் அது சார்ந்த கொண்டாட்டங்களும் அதனுடைய முக்கியத்துவமும் முழுமையாக மக்கள் உணர்ந்திருக்காங்க. அதனுடைய அடிப்படையில் தான் இதுக்கான முக்கியத்துவம் அதிகரிச்சுட்டே வரதை பார்க்க முடியுது. இந்த வருஷம் அவனியாபுரத்தை போட்டி காலைல 7 மணிக்கு வீரர்கள் உறுதிமொழி ஏற்பட தொடங்குது. இந்த வருஷத்திலிருந்து தொடர்ச்சியா பல்வேறு ஆண்டுகள் வைக்கப்பட்டிருந்த கோரிக்கையினுடைய எதிரொலியாக சிறப்பாக விளையாடக்கூடிய காளையினுடைய உரிமையாளருக்கு டிராக்டர் பரிசாக வழங்கப்படுது. முதல் சிறந்த வீரருக்கு கார் பரிசாக வழங்கப்படுது. இதெல்லாம் முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பெயர்களில் வழங்கப்படுது. 1000 மாடுகளுக்கு டோக்கன் வழங்கப்பட்டிருக்குது. 550 வீரர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டிருக்குது. இன்னைக்கு 7 மணில இருந்து இரவு மாலை 5 மணி வரைக்கும் தொடர்ச்சியா ஒவ்வொரு 1 மணி நேரத்துக்கு முறுக்க சுமார் 10 சுற்றுகளாக போட்டி நடக்குது. எல்லா விதமான ஏற்பாடுகள், பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிற இடத்துல ரொம்ப முக்கியமா இந்த காளைகள் அழைச்சிட்டு வரக்கூடிய உரிமையாளர்களுக்கு நிறைய கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கு. மது போதை வரக்கூடாது, QR கோடு இருக்கவங்க மட்டும்தான் வரணும். அதுல 2 பேர் மட்டும்தான் அனுமதிக்கப்படுறாங்க. வீரர்கள்ல யாரும் ஆள்மாறாட்டம் செய்யக்கூடாதுன்னு QR கோடு முறையில் செய்யப்பட்டிருக்குது. இந்த ஆண்டுல இருந்து புதுசா ஸ்கோர் போர்டு வச்சிருக்காங்க. இந்த இடத்துல வாடிவாசல் அருகே ஒரு திரையை வச்சு அதுல போட்டி முழுமையாக நேரலையில காட்டப்படுது. அது போக ஸ்கோர் போர்டும் போட்டியினுடைய நிலவரங்கள், வீரர்கள் பிடித்திருக்கூடிய காளைகளுடைய நிலவரங்களும் அந்த ஸ்கோர் போர்டுல தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஆக இந்த மாதிரியாக இந்த போட்டி என்பது முழுமையாக திட்டமிடப்பட்டிருக்குது. கொண்டாட்டம் என்பது மதுரையோடு பிணைக்கப்பட்ட ஒன்று. எல்லா பகுதிகளிலும் எல்லா அம்சங்களிலும் கொண்டாட்டம் இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். ஜல்லிக்கட்டும் அப்படியான மிக உச்சபட்ச கொண்டாட்டங்கள்ல, தமிழர்களுடைய கொண்டாட்டங்கள்ல ஒன்று. அந்த கொண்டாட்டத்துக்காக இந்த அவனியாபுரம் முழுமையாக தயாராகிருக்குது. இந்த மாடுகளுக்கு பேர் வச்சிருக்கவங்க எல்லாம் பார்க்கும்போது அப்படியே மதுரைக்காரருக்கே உரிய எள்ளலுடைய அந்த நையாண்டியுடைய தான் மாடுகளுக்கு பேர் வச்சிருப்பாங்க. குடும்பத்தில் ஒரு பிள்ளையா பார்க்கறது, அப்புறம் வெறும் பெருமித உணர்வுக்கு அப்பால நம்மளுடைய வேற, நம்மளுடைய பண்பாட்டை, நம்மளுடைய மரபினுடைய ஆழத்தை இன்னும் இந்த மக்கள் அதிகரிச்சுட்டே போறாங்க அப்படிங்கிறது தான் ஜல்லிக்கட்டினுடைய இந்த ஒவ்வொரு ஆண்டு வளர்ச்சியும் காட்டுது. லாவண்யா, நிச்சயமாக தொடர்ந்து நம்ம நேரலையிலும் இணைய போகிறோம். தற்போது விவரங்களுக்கு நன்றி வெற்றி.